மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமை காவல். தளபதி விஜய்க்கு, தளபதி விஜய்க்கு, முதலமைச்சர் விஜய்க்கு, முதலமைச்சர் விஜய்க்கு. பெங்களூர் முகுந்தா தேட்டர் எடுக்கிறோம். சொல்லுங்க ப்ரோ, உங்க பேரு? நம்ம பேர் பிரமோத். பிரமோத். இது பேனர் எல்லாம் யாரு? பேனர் எல்லாம் நம்ம எந்த பேனர் இருக்குது? நம்ம பேனர் அங்க இருக்குது. ஓகே, நம்ம அண்ணாங்கள்து. இப்போ நாளைக்கு பிக்சர் ரிலீஸ் இல்ல? இல்ல, நாளைக்கு பிக்சர் ரிலீஸ் என்ன டேட்டா தெரியாது, கன்ஃபார்ம் டேட்டா தெரியாது. நாளைக்கு தான் ஜட்மெண்டே தர நிக்கிறாங்க. எப்போ ரிலீஸ்ன்னு தெரியல, என்ன பண்றது ஒன்னும் புரியல. நம்ம எல்லாம் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறோம் நம்ம இங்க. ஏன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல இருந்து ஃபுல் இதே பிரச்சனை. அங்கேயும் தமிழ்நாட்டுல பிரச்சனை பாருங்க. நம்ம தமிழ் ரசிகர் இங்கேயும் நிறைய பேர் இருக்கிறோம். இங்கேயும் நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப பிரச்சனை கொடுத்துருக்காங்க. என்ன பண்றது ஒன்னும் புரியல. நம்ம எவ்வளவு நாளைக்கு அவங்க டேட் கொடுத்தா திரும்பி இன்னும் 1 வீக் போயிடும்ல. இன்னும் 1 வீக் 3-4 days ஆயிடும், லேட் ஆயிடும் பிக்சர். ஆமாங்க, லேட் ஆயிடுங்க. எப்போ ஒன்னே ஒன்று சொல்றாங்க, எப்போ ரிலீஸ் ஆனாலும் நம்ம தளபதி மாசு என்னைக்குமே குறையாது, என்னைக்குமே குறையாது. அவன் பண்ணாலும் அவன் பருப்பு இங்க வேவாது. இங்க கேசரி உப்மா இதெல்லாம் சொன்னாலும் நம்ம பண்றது பிரியாணி தான். நம்ம சம்பவமே அந்த மாதிரி இருக்கும். நீங்க எல்லாம் குஷி ஆயிடுவீங்க நம்ம பிலிமை பார்த்துட்டு. இது பகத் கேசரி அது இதெல்லாம் இல்ல, நம்மளது வேற மாதிரி வேற லெவல். ஹாலிவுட் பிலிம்க்கு டஃப் கொடுக்குது நம்ம பிலிம். இப்போ ஒன்றும் லேட்டஸ்டா வர பிக்சர் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி. நம்மளுக்கெல்லாம் பிரச்சனை எல்லாம் புதுசு இல்ல. தளபதி பிலிம்னாலே பிரச்சனை தான். தளபதி ரசிகர்களுக்கும் ரொம்ப பிரச்சனை தான். நம்ம அந்த பிரச்சனை எல்லாம் கடந்து தான் இப்போ வந்துக்கிறோமே. நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம். இதெல்லாம் என்ன நம்மளுக்கு கடைசி படம். எவ்வளோ நீங்க எவ்வளோ லேட் பண்றீங்களோ அவ்வளோ நம்ம செலிப்ரேஷன் பயங்கரமா இருக்கும். ஆமா, இந்த பிரச்சனை இன்னைக்கு நாளைக்கு வரப்போகுது. எப்பத்துல இருந்தோ இருக்குது. நம்மளுக்கு தலைவால இருந்து காவல் இருந்து குருவி எல்லாத்துல இருந்தும் பிரச்சனை தான் இருக்குது. நம்ம அதெல்லாம் நம்ம எவ்வளவு வருஷம் நம்மளும் எவ்வளவு வருஷமா பாத்துக்கிறோம். இதெல்லாம் என்ன புதுசா நம்மளுக்கு? இதுக்கெல்லாம் பயப்படால் நாங்க இல்ல. ஜெயிச்சுன்ற பயம் பயந்துருத்தா அவருக்கோசம் இவ்வளவு பண்றீங்க. ஏன் ஒரே ஒரு பிலிம் ரிலீஸ், லாஸ்ட் பிலிம்பா, நெக்ஸ்ட் ஒரு பிலிமே பண்றது இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு பிலிம் ரிலீஸ் பண்றதுல? இதை ரிலீஸ் பண்ணா தெரிஞ்சிருமா எல்லாமே அவங்களுக்கு. நம்ம எப்படி நம்மளோட பவர் என்னன்னு சொல்லிட்டு. இந்தியன் ஆர்மி இந்தியன் பிலிம்ல யூஸ் பண்றதுல என்ன பாக்குது தப்பு? இந்தியன் மூவில யூஸ் பண்றதுல என்ன ஆகுது? யாருமே அரசியல் யூஸே பண்ணிருந்த இல்லையா? யாரும் மத பத்தி எல்லாம் பேசியிருந்தே இல்லையா? நம்ம வேண்டியதான் பண்றோமா? நீங்க கரெக்டா பண்ணுங்கப்பா. பெங்களூருக்கு வாங்கப்பா. நான் ஒன்னே ஒன்று கேக்குறேன், எல்லா சர்க்காருக்கே கேக்குறேன். ஓட்டிஸ்ட் வந்து எந்தெந்த தலைவருக்கு பிடிக்கும் ஓட்டு போட சொல்லு. விஜய்க்கு உங்க அப்பா இல்ல உங்க தாத்தா கூட நினைச்சு பார்த்துக்க கூடாது. எந்த லெவல்ல ஓட்டு போட வச்சிடறோம் நம்ம. சும்மா வேஸ்ட் பிரதர். நம்ம சொல்றேன் இல்லையா, அதான் சொல்றேன். என்ன பண்ணாரு அவரு? ஒரு பிலிம் லாஸ்ட் இண்டஸ்ட்ரி அவரே சொல்லிட்டாரு இல்லையா? அவருக்கு நார்மலாவே கொடிச்சல் கொடுக்குறவங்க இவங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை விட்டுருவாங்களா? அதோ வேற ட்ராக்ல வந்துட்டாரு அவரு. ட்ராக் மீன்ஸ் விஜயகாந்த் விட்டுட்டாரு. எங்க தலைவர் விட மாட்டாரு. அச்சு காட்டுவோம், அச்சுக்கு மேல பேசுறோம். பிச்சாரு மட்டும் விட்டுருப்பா. ரொம்ப நல்ல ஜனநாயக தமிழ்நாடுக்கு வரும். அது நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு கூட வர சொல்ல முடியாது. எங்க இந்த மோடி தான் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. வரமாட்டாரா விஜய்? அச்சு காட்டுறோம் நம்ம வரைக்கும். அடுத்து தமிழ்நாட்டில் முதலமைச்சரே தளபதி தான். மரங்களை சுத்தி நிற்க ஒரு கரையில்லாத கையை பிடிச்சு போக போறோமே.
உங்க விஜய் நான் வரேன்.